ஹாய் நண்பா, எம்பி பேர்ட்ஸ் ஃபார்ம் திருப்பூர். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ தான் வீடியோ போடலான்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க கலெக்ஷனில் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்துருக்கோம். என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எதாவது ஃபின்ச்சஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு எதாவது வேறு ஃபின்ச்சஸ் அசரிஸு எதாவது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் இதில் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்டில் ஃபீமேலு இது ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு மேல் இருக்குது. நாங்கள் தனியாக பிரித்து வச்சுருக்கோம் ப்ரீடிங்காக. அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள்கிட்ட. இதோட சிக்கு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் சிக்கு மேல் ஃபீமேலு செட்டாக வச்சுருக்கோம். இதில் எங்கள்கிட்ட சிக்கு ரெடியாக இருக்குது. யாருக்கா தேவைப்படுச்சா ஜம்போ சைஸு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட இது ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சிக்குலேருந்து 5 சிக்கு வரைக்கும் காப்பாற்றும். நல்ல பேரண்ட் இது. எங்களுக்கு இதை நேரட்டு கொடுக்காம வச்சுருக்கு. இதோட சிக்கு சேல்ஸுக்கு இருக்குது. எனக்காக தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே ஜம்போ சைஸ். பார்க்க நல்லா சைஸாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது அப்படி தெரியுது, ஆனால் எல்லாமே நல்லா ஜம்போ சைஸ் தான். இதுக்கு தேவையான அசரிஸ், வாட்டர் கப்பு, ஃபீடிங்கு, ஃபுட்டு வைக்கிறதுக்கு இதுக்காக தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட எல்லாமே நாங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்குறோம். நாங்கள் எப்படி இது ஃபீடிங்க்காக வைக்கிறோம், எப்படி தினையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வைக்கிறோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். இதில் தினையெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் வைக்கிறோம் பாருங்கள். நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஸ்டி மெட்டீரியல் வந்து பில்லு தான் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் குயின் மேல் வச்சுருக்கோம். ஃபீமேல் பென் குயின்லாம் ஒயிட் போட்டிருக்கோம். இதில் எது எங்களுக்கு அடுத்து சிக்கி இறங்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம். ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் ஐ, நீங்கள் உங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட்டில் ரெட் ஐ வந்துருக்கு. அதுக்கு அடுத்தனால அதை போட்டு வச்சுருக்கோம் பென் குயின் கூட. இதில் அடுத்து என்ன சிக்கு வரும்னு பார்க்கணும். கண்டிப்பாக அதோட சிக்கு வந்துன்னா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து தினை வந்து எப்படி இது ஃபீச்சர்ஸில் நிறைய வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அது எப்படி தினை இதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது கொடுக்கணும், வாட்டர் கப்பெல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக அதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் வைக்கணுங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா ஃபேன்சி மேல், ஃப்ளோரிடா ஃபேன்சி ஃபீமேல். அதுதான் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை அடையில் இருக்குது பாருங்கள். இதுவும் ஜம்போ சைஸ் தான். இதோட சிக்கு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சிக்கு உங்களுக்கு நியூட்ரிஷன் எதாவது தேவைப்பட்டாலும் கூட கண்டிப்பாக எங்களுக்கு கூப்பிடுங்க. பாருங்கள், எல்லாமே ஜம்போ சைஸ் தான் வச்சுருக்கோம். மேல் ஃபீமேல் பக்காவாக பேரிங் இருக்கும். இதோட சிக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சிக்கை எடுத்துக்கலாம். இதில் கூட பாடையில் தான் இருக்குது. உள்ளே கேமரா கொண்டு போக முடியல, நல்லா அப்படியே விட்டுருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து எங்களோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதோட சிக்கு ரெடியாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து 2B மேலு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 3B வச்சுருக்கிறோம். 3Bயில் இப்போ வந்து இது ரெண்டுமே பேர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தான் நாங்கள் இதை ஃபஸ்ட்டாக பேர் பண்ணியிருக்கோம். வாங்கிட்டு வந்திருக்கோம், பேர் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி சிக்கி இறங்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் 3B இறங்குன்னு சொன்னாங்க. சரி, 3B சிக்கி இறங்கும் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி இறங்குன்னு பார்க்குறோம். ஆனால் இது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதை பேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோ வரதை ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். அதேமாதிரி இது வந்ததுக்கப்புறம் சிக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்து ஷார்ட் வீடியோ போடுவோம், அதை நீங்கள் பார்த்து ரெடி ஆகிடுன்னு பார்த்துக்கிங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் ஜம்போ சைஸ் தான். இது பேர் சிக்கு ரெடியானா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் கேட்குறீங்க, பானை பெஸ்ட்டாக இல்லை உங்களுக்கு சைனா பாக்ஸ் பெஸ்ட்டாங்கிறீங்க. எங்களை பொறுத்தளவுக்கும் நாங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். அது கிளைமேட்டை பொறுத்து அந்த மாதிரி மாறும். இப்போது சம்மரில் வந்து நமக்கு பானை வந்து செட் ஆகும். கூலிங் சீசனில் பானை நமக்கு செட் ஆகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீடிங் பாக்ஸை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2B. இது ஒரு பேர் பண்ணி வச்சுருக்கோம் 2Bயில். இது சிக்கு ரெடியாக இருக்குது. 4 சிக்கு பொறிச்சிருக்கு. யாருக்காவது சிக்கு தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க. பாருங்கள், பேர் நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா இருக்குது எல்லாமே. இதுக்கு வந்து நாங்கள் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பானை வச்சுருந்தோம், ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் சைனா பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது செட் ஆகும். ஒன்று பானையில் முட்டை வைக்கும், அடை வச்சு குஞ்சு பொறிக்கும், ஆனால் அந்த குஞ்சு இருக்காது, இறந்துடும். அது எதனால பார்த்தா அதுக்கு வந்து அது ஒரு பாக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் இதில் நிறைய அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கு நாங்கள் எது செட் ஆகுதோ அது இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருவோம். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அருகம்பில்லை தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அருகம்பில் எடுத்து வெட்டி காய வச்சுருவோம். காய வச்சு போட்டோம்னா அது பாட்டுக்கு எடுத்து அழகாக நெக்ஸ்ட் மெட்டீரியல் கூடு கட்டி நீட்டாக அவங்க பாட்டுக்கு ப்ரீடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அது பெஸ்ட்டு. நீங்கள் தென்னை நாரை வைக்கலாம். அது என்ன ஆகுனா அதோட அந்த தென்னை நார் இதுக்கு வாசத்துக்கு அதுக்கும் எறும்பு ஆரம்பிச்சிடும். எறும்பு வந்துச்சுன்னா குட்டிங்களாம் எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் வந்து அது யூஸ் பண்ண மாட்டோம். அருகம்பில்லை தான் யூஸ் பண்ணுறோம்.
இது பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா ஃபேன்ஸில் எங்கிட்ட இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மேலு ஃபீமேல் வந்து வேறு. இது ரெண்டையும் பேர் பண்ணியிருக்கோம். என்ன விழுகுது, அடுத்து என்ன சிக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போட்டு வச்சுருக்கோம். இதில் என்ன சிக்கு வருது பார்த்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பேர் நல்லா சைஸாக இருக்கும். இதில் அடுத்தடுத்து எங்கிட்ட இப்போ இருக்கிற பேரில் பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ சிக்கு ரெடியாக இருக்குது, என்னென்ன நாங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்கோம், எங்கள் இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு தேவைப்படுறதுனா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இதிலே நாங்கள் நம்பரை கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சேனலை பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நாங்கள் போட்டே இருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.